மகிமை நிறைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனாகிய கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் ஏசாயா 5வது அதிகாரம் 1வது வசனம். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு என்று அங்கே எழுதப்பட்டிருப்பதை நாம் காண முடிகிறது. இது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு தோட்டத்திற்கு ஒப்பனையாக சொல்லி அந்த தோட்டத்திலே உயர்குல திராட்சை செடிகளை நட்டு அது பலன் தர வேண்டும் என்று சொல்லி அதற்கு வேலி அடைத்து அதிலிருந்த கற்களையெல்லாம் பொறுக்கி அதனுடைய அது நல்ல பலன் கொடுப்பதற்கு வேண்டிய சகல வழிமுறைகளையும் நேர்த்தியாய் செய்து பலன் கொடுக்க வேண்டும் என்று காத்திருக்கிற அந்த காலங்களிலே அது பலன் கொடுத்தது. ஆனால் கொடுத்த பலன் அது அந்த காத்திருந்த எஜமானுக்கு மிகவும் வருத்தத்தை கொடுக்கக்கூடிய பலனாக அது மாறியிருப்பதை குறித்து இங்கே வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய நாமத்தினாலே அவர் அதை பாழாய் கிடந்த இடத்தை ஆண்டவர் எடுத்து வேலி அடைத்து, அந்த எஜமான் எடுத்து வேலி அடைத்து நல்ல பலன் கொடுக்கிற ஒரு நிலமாக அதை மாற்றுகிறார். அதை பின்பு அது பலன் கொடுக்காமல் போகும் பொழுது மறுபடியும் அது பாழாய் போகும்படி விட்டு கொடுப்பதை இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நாமும் இந்த உலகத்திலே பாழாய் கிடந்தவர்கள், எந்த புரோஜனமும் இல்லாத தரிசு நிலத்தை போல் இருந்தவர்கள். கர்த்தராகிய தேவன் தம்முடைய கிருபையினாலே நம்மை ஆண்டவர் மீட்டெடுத்து தம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே நம்மை கழுவி அவருடைய பாதுகாப்பான வசனத்தை கொண்டு வேலி அடைத்து நம்முடைய வாழ்வில் இருக்கிற கரடு முரடான சுபாவங்களை எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையினால் நம்மை விட்டு அகற்றி நமக்கு வேண்டிய அபிஷேகத்தையும் நமக்கு வேண்டிய கிருபைகளையும் கொடுத்து ஆண்டவருக்காக பலன் கொடுக்கிற ஒரு திராட்சை கொடியாக நாம் மிகுந்த பலனை கொடுப்பதற்காக அவர் காத்து கொண்டே இருக்கிறார். நாம் பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறதான நாம் அந்த பலன் அந்த எஜமானுக்கு பிரியமான பலனாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் பலன் கொடுக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு நமக்கு விருப்பமான அல்லது நமக்கு விருப்பமான வழிகளிலே பலன் கொடுப்பதல்ல, எஜமானுக்கு விருப்பமான பலனை கொடுத்து அவரை மகிழ பண்ண வேண்டிய இடத்திலே நம்மை ஆண்டவர் வைத்திருக்கிறார். பலன் கொடுக்காமல் போனால் என்ன நடக்கும் என்பதையும் அந்த பகுதி நமக்கு வலியுறுத்துகிறது. ஆம் பிரியமானவர்களே, பலன் கொடுக்க வேண்டிய காலத்திலே நம்மை வைத்திருக்கிறார். நாம் பலன் கொடுக்க வேண்டிய பலன் கொடுப்பதற்குரிய சகல காரியங்களையும் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் எஜமான் மிக நேர்த்தியாக நம்மிலே நடப்பித்து கொண்டே இருக்கிறார். கிருபைகளை கொடுக்கிறார், பாதுகாப்பை கொடுக்கிறார். எல்லா விதமான வழிமுறைகளிலும் வசனங்களை கொடுத்து நமக்கு ஆண்டவர் விடுதலைக்குரிய வாழ்வை உறுதிப்படுத்துகிறார். இதெல்லாம் அவர் செய்யும் பொழுது பலன் கொடுக்கிற நாம் சரியான பலனை கொடுக்க வேண்டும். பலனே கொடுக்கவில்லையா இருந்தாலும் அதனுடைய வேதம் சொல்லுகிறது, பலன் கொடுக்காதிருக்கிற கொடி எதுவோ அது வெட்டுண்டு வெளியிலே எறியப்படும் என்று சொல்லி யோவான் 15வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தினாலே நாம் பலன் கொடுப்பதற்காக கர்த்தரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் பலனுள்ள ஒரு வாழ்க்கை வாழ, எஜமானுக்கு பிரோஜனமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தின் போக்கின்படியே நடவாதபடி, உலகம் கவர்ச்சிக்கிறபடியே நடவாதபடி, எஜமானுக்கு கசப்பான பழங்களை கசப்பான பலனை கொடுக்கிறவர்களாய் இராதபடி, இல்லை பலனே கொடுக்காதவர்களாய் இராதபடி நாம் இந்த நாட்களிலே கவனமாயிருப்போம். பலனுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கும் பிரோஜனமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் கர்த்தர் பாழாய் கிடந்த நமக்கு வேலியடைத்து
நம்மிடம் இருக்கிற எல்லா கற்களை போன்ற சுபாவங்களை மாற்றி நம்மை பரிசுத்தப்படுத்தி தேவ பிள்ளைகளாய் வைத்திருக்கிறார். நாட்களிலே நாம் பலன் கொடுக்கிற திராட்சை கொடிகளாக கிறிஸ்து என்கிற திராட்சை செடியிலே அமை சார்ந்து கொண்டு அதிக பலனுக்கு கொடுக்க இன்றைக்கு நாம் முயலுவோம். பலன் இல்லாமல் போனாலும் நாம் வெளியே எறியுண்டு போவோம். கொடுக்கிற பலன் எஜமானுக்கு பிரியமில்லாத பலனை கொடுத்தாலும் வெளியிலே எறியப்படுவோம். நம்முடைய பாதுகாப்பெல்லாம் தகர்க்கப்பட்டு போகும். நமக்கு கொடுத்திருக்கிற கிருபைகளெல்லாம் ஆண்டவர் எடுத்து கொள்ளுவார். நாட்கள் அப்படிப்பட்ட ஒரு பரிதாப நிலை ஒருவருக்கும் வராதபடி அந்த நாட்களிலே கிருபை நாட்களிலே நம்மை வேலியடைத்து பாதுகாத்து கிருபைகளை கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்து காக்கிற நாட்களிலே ஆண்டவருக்காக எஜமானுக்காக பலன் கொடுக்கிற திராட்சை கொடிகளாய் விளங்குவோம். தேவனாகிய கர்த்தர் நம்மிலே மகிமைப்படுவாராக. ஆமேன் ஆமேன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரப்பா. பாழாய் கிடந்த கரளையாய் கிடந்த ஒன்றுக்கு உதவாதிருந்த நிலமாகி எங்களை பிரித்தெடுத்து தகப்பனருடைய கற்களை எல்லாம் பொறுக்கி அதில் வேலி அழைத்து கோபுரத்தை கட்டி ஆண்டவரே நல்ல திராட்சை ஆண்டவரே ஸ்தோத்திரம் செடிகளை நட்டு ஆண்டவரே ஆவிக்குரிய பண்புகள் ஆவிக்குரிய கனிகளை தந்து அது பலன் கொடுக்கும்படியாக ஆண்டவரை காத்திருக்கிற நீங்கள் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் பலன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுவீராக. உமக்கு உகந்த பலன், உமக்கு பிரியமான பலனை கொடுத்து ஆண்டவரே உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றியும் மகிழ பண்ணுகிறவர்களாய் மாற்றும் ஆண்டவரே. ஒருபோதும் பலன் கொடுக்கிற நாங்கள் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத பலனை கொடுத்தும் ஆண்டவரே பலன் கொடுக்காதவர்களாயும் இராதபடி வெளியிலே எரியுண்டு போகிற தக்கதான தகுதியுடையவர்களாய் மாறாதபடி கர்த்தரை கவனமாயிருந்து பலன் கொடுத்து கர்த்தரை மகிமைப்படுத்த எஜமானை பிரியப்படுத்த கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கிருபையும் உணர்வையும் தாரும். அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.